நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் டெய்லியும் பால் காய்ச்சுவோம் இல்லையா? அந்த பால் அடையை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 20 நாள்லேருந்து ஒரு 25 நாளுக்குள்ள நமக்கு இவ்வளோ சேரும். இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் நல்ல தண்ணி ஊற்றி இந்த பால் அடையெல்லாம் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா மசிச்சு விடணும். அதாவது இந்த மாதிரி கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மசிச்சு விடணும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கணும். இதுக்காக நம்ம அதை நல்லா அப்படி உருண்டை பிடிக்கும்போது அதில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிரும். நல்லா கொஞ்சம் அமுத்தி பிடிச்சோம்னா அந்த தண்ணி சொட்டு சொட்டாக வடிஞ்சிரும். அந்த தண்ணியெலாம் வடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அதை மிக்சியில் போட்டு அடிக்கவே போகிறோம். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் போடுங்க. இப்போ இதை நம்ம அடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த பாருங்கள், அடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை மறுபடியும் இன்னொரு பாத்திரத்தில் போட்டு நல்ல தண்ணி ஊற்றி இதை மறுபடியும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ நல்லா நம்ம அடிச்சிட்டதுனால வலுவலுன்னு இருக்கும். இதை அப்படியே அந்த தண்ணி இல்லாமல் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு பாத்திரம் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி போட்டு இதை உருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுருங்க. இதை அடுப்பில் சிம்மிலே வச்சுருக்கணும். இது பண்ணும்போது நம்ம தீயை வேகமாக வச்சோம்னா அது ரொம்ப தீஞ்சு போயிடும். அதனால் சிம்மிலே வச்சு இதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நெய் அப்படியே மேலே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நெய்யெல்லாம் அழகாக மேலே வந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் அப்படியே சிம்மிலே வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த புளிஞ்சு போட்டதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா? அந்த தண்ணியில் அந்த மாதிரி இப்படி கட்டி சேர்ந்துக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம அதை சிம்மிலே வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு நெய் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றி வைக்கிற பாத்திரத்தில் இதை சலித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நெய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலே சூப்பராக நெய் செய்தாச்சு. நம்ம வேஸ்ட்டாக போடுற பாலாடையை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டிலே நெய் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பாலாடையை கீழே தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.